கரூர் விஜய் பிரச்சாரத்தில் 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் தவேக கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் கைது செய்யப்பட்டுள்ளார். அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். கரூர் விஜய் பிரச்சாரத்தில் 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் தவேக கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். கரூரில் வைத்து மதியழகனை காவல்துறையினர் கைது செய்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. கரூர் விஜய் பிரச்சாரத்தில் 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் தவேக கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். விவரம் என்ன? தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயின் பிரச்சார கூட்டமானது கடந்த 27ஆம் தேதி கரூரில் நடைபெற்றது. இந்த சம்பவத்தின் போது கூட்ட நெரிசல் சிக்கி 41 பொதுமக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். பெண்கள், குழந்தைகள் என 41 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் தமிழகம் மட்டுமல்லாமல் இந்திய அளவில் அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக கரூர் நகர போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் கூடிய ஆனந்த், தமிழக வெற்றி கழகத்தின் இணை பொதுச் செயலாளர் சி நிர்மல்குமார், கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் கூடிய மதியழகன் உள்ளிட்ட மற்றும் சிலர் மீதும் கரூர் நகர போலீசார் 5 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்தார்கள். முதல் குற்றவாளியாக கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் கூடிய மதியழகனும், இரண்டாவது குற்றவாளியாக தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த், மூன்றாவது குற்றவாளியாக தமிழக வெற்றி கழகத்தின் இணை பொதுச் செயலாளர் சி நிர்மல்குமார் அவர்களும் சேர்க்கப்பட்டது. கொலையாகாத மரணம், மரணம் விளைவிக்கும் செயல் செய்தல், பிற உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துதல், அரசு அதிகாரியின் உத்தரவை மதிக்காமல் இருத்தல், பொது சொத்துக்கள் சேதம் விளைவித்தல் உள்ளிட்ட 5 பிரிவுகள் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இவர்கள் தொடர்பாக விசாரணைகள் மேற்கொண்டு 5 தனிப்படைகளும் அமைக்கப்பட்டது. இவர்களை தேடி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. மதியழகன் செல்போன் எண் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்த நிலையில தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கரூர் புறநகர் பகுதியில இருந்து அவரை கைது செய்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மற்ற இருவரையும் தேடி வருவதாகவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் கூடிய மதியழகன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவர்தான் இந்த கூட்டத்திற்கு அனுமதி கடிதத்தை காவல்துறையில் ஒப்படைத்தது. 3 மணியிலிருந்து 10 மணி வரை இந்த கூட்டம் நடைபெறுவதாகவும் 10,000 பேர் கலந்து கொள்வார்கள் என்று கூறி ஒரு கடிதத்தை, அனுமதி கடிதத்தை இவர் காவல்துறையில் ஒப்படைத்து நிகழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக இருந்த காரணத்தினால இவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவரோடு மற்ற 2 நபர்கள் பொதுச் செயலர் கூடிய புஷியானந்தர் மற்றும் நிர்மல்குமார் ஆகியோரையும் போலீசார் தேடி வருவார்கள். மற்றும் சிலர் மீதும் காவல்துறை வழக்கு பதிவு செய்தார்கள். அவர்கள் யார் என்பது இவர்களிடம் நடத்தப்படக்கூடிய விசாரணையின் அடிப்படையில் அவர்களுடைய பெயரும் சேர்க்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது மதியழகன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.